மானோரோஷம் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைலாக வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக வந்துட்டு நீங்கள் 2 ப்ரீசெட்டும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக் வந்துட்டு நானே வந்துட்டு மேக் பண்ணி அதை ஒரு வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்கில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் தான் வந்துட்டு இந்த வீடியோவும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 7.12 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ வந்துட்டு டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இது டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.12 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜஸ் வச்சு கூட இந்த எடிட் பண்ணலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ப்ளே பட்டன் பக்கத்தில் வந்துட்டு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அகைன் ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் அந்த இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் எண்டு வரைக்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு இமேஜில் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபர்ட்டை இப்போ நம்ம காப்பி பண்ணி பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு
வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.12 செகண்ட்லேருந்து நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனை ஆட் பண்ணியிருப்போம் பீட் மார்க் ஏற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் அங்கே காப்பி பண்ணிட்டு வந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு எஃபோர்ட் எல்லாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசி வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.12 செகண்டில் செட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த சிசியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த சிசி வந்துட்டு உங்களோட இமேஜஸ்க்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே இருந்துச்சு அப்படின்னா இமேஜஸில் வந்துட்டு பேஸ்ட் ஆகாது. ஸோ மேலே இருக்க மாதிரி அந்த சிசி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த வீடியோ தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நானே வந்துட்டு மேக் பண்ணி அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 720 இருக்கும், அது வந்துட்டு 1080 செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி ஃப்ரேம் ரேட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கா செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.